ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன். கணக்கு போட்ட கணக்கு ஆதார கார்டை வச்சு கிளியராக எடுப்பார்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோ. கணக்கு உள்ள நீதிபதியை பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிபதியும் கைலாசத்துக்கு அழைப்பு கொடுப்பார். அது முப்படை இராணுவத்தை வச்சு தான் அழைப்பு கொடுப்பார். ஏன்னா தமிழ் வார்த்தை பேசுகிறவன் அப்படியே நக்கல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான். அப்போ எல்லாம் எப்படி கடவுள் உங்களை கொண்டு வரணுங்கிற கணக்கில் கொண்டு வருவார். வந்து உட்காந்து முதல் கையெழுத்து எது போடுதாரோ அதுதான், இரண்டாவது கையெழுத்து எது போடுதாரோ அதுதான், அந்த பட்டியல் போட்டு கொடுப்பார். எல்லா கணக்கும் பூரா வழக்காடு தான் லாயர் தூக்குவார். சில்லிபுத்தூர் ராஜபாளையம் தூக்கி முப்பாட்டி கம்ப்யூட்டர் பெட்டி வச்சு முன்னாடி வச்சு தட்டுவாங்க. தட்டையில் அந்தந்த ஒவ்வொரு கணக்கு நான் தான் கணக்கு கொடுப்பேன். அவர் கணக்கு சொல்லிடுவார். நான் கணக்கு கொடுக்கல, ஒவ்வொரு பட்டியல் போட்டுருவார். போட்ட வரியாக சிட்டி கிராமத்தை பூரா எல்லாமே லாக் பண்ணிடுவார். எல்லாம் முப்படை உள்ளே தள்ளிடுவார். உள்ளே கொண்டு வரையும் எல்லா நாட்டுக்காரனும் நுப்பாட்டிடுவான். ஐயோ கடவுள் வந்துட்டார், இது இராணுவ முப்படை பூரா உள்ளே கொண்டு போகிறாரு, இனிமேல் நம்ம பொத்தி போவோம்னு எல்லா நாட்டுக்காரனும் அமைதியாக போயிடுவான். இது இவனுங்களாக ஆடுற ஆட்டம். ஒரு பேப்பரை வச்சு அடித்து விட்டு பூமியை பாழாக்குற ஆட்டம், 2ஆம் நம்பராக ஆட்டம். இந்த ஆட்டத்தோ இதோட அரசியல்வாதி முடிச்சிட்டார். இது இவர் தான் முடிக்க முடியும். ஆனால் இப்போ நிறையா குளோஸ் பண்ணுவார். மூளை திரிச்சு போகிறேன் வாரவனை போகிறேன். இப்போ இவர் ஏன்னா ஈரோக்கோலையை பூட்டியாச்சுல, அப்போ இந்த ஈரோக்கோலை இவர் காலடியில் இருக்குது. எந்த ஈரோக்கோலை ஆடுதுன்னு பார்ப்பார். அப்படியே ஒரு மிதிச்சு அப்படியே கொன்னே ஓடுவார். பெரிய பெரிய முதலையெல்லாம் இப்போ தூக்குவார். இன்னும் விடமாட்டார். இப்போ தானே அந்த ஈரோக்கோலையை பூட்டி இருக்குது, அந்த ஈரோக்கோலையை பார்ப்பார்ல, எந்த ஈரோக்கோலையை வச்சு ஆடுதான் அப்படின்னு பார்ப்பார். அந்த ஈரோக்கோலையை நசுக்கி அமுக்கி விடுறது இவர் தான், கடவுள் தான். புரியுதா? கணக்கு போட்ட கணக்கில் அரசியல்வாதி இன்னும் அப்படியே 2 கையை விரித்து ஆடுதான், ஆடட்டும் அப்படின்ட்டார். அதனால் நீதிமன்றம் கோர்ட்டு எல்லா சேர்ச்சியும் எல்லாம் அனைத்தும் பாதுகாப்பு கொடுத்துதான் கைலாசத்தில் வந்து கணக்கு கொடுப்பார். எல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஜட்ஜியாக உட்காந்துருக்காருல, இந்த ஜென்மத்தில் எல்லா நீதிபதியும் உலக நாடு நீதிபதியை அனுமதி கொடுப்பார். உலகமே வரும், நீதிபதியை பூரா வருவாங்க. ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறவன் எல்லாமே, உறுதி எல்லாமே வருவான். எல்லாமே வந்து கணக்கு போடையில் இந்த 7 செம்மத்து சேட்டை பண்ணவனு பூரா அப்படியே அண்டல் பண்ணி முப்படை இராணுவம் படையிலே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஓட்டு போடுறவன் என்ன நினைப்பான்? ஓட்டா விவசாயம் கிடக்கா, வா நம்ம ஐயா கொடுத்துருக்காரு, உழைச்சி சாப்பிட்டு இருக்கிற இடம் கொடுத்துருக்காரு, ஆடை கொடுத்துருக்காரு, அமைதியாக பொத்தி போவான்னு போவான். அதுக்கப்புறம் எப்படி நடக்குன்னு பார், முக்கால் சத்தியம்.